மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது. லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது. உன் வார்த்தை தேன் வார்த்தது. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே. ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. Hi guys, welcome to Decibel Auto. இன்றைக்கி நம்மகிட்ட கிறிஸ்டா இருக்குது. கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா இது 3-way செட்டப் தான். ஸ்பீக்கர்ஸ் வந்து பிளாம் ரிலாக்ஸ் சீரீஸோட 3-way காம்பனன்ட் போட்டிருக்கோம். ரியர் பார்த்தீங்கன்னா பிளாமோட எக்ஸ்பிரஸ் காம்பனன்ட் போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் ஆக்டிவ், ரியர் பாசிவ், அந்த செட்டப் தான் இந்த வண்டிக்கு பண்ணியிருக்கோம். ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஹெட் யூனிட் மாற்றிருக்கோம். ஹெட் யூனிட் வந்து பயனீரோட 6650 அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மல்டிபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இப்போ நார்மலாக ஒரு 3-way செட்டப் பண்ணால் மல்டிபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பழைய மெத்தட்ஸ். இப்போது ரீசெண்டாக வர டிஎஸ்பிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரிலாம் நிறைய ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு. இன்னும் ப்ரைஸ் கம்மியாகுது. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்லோன் டிஎஸ்பி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அதனோட இன்புட் ரெசல்யூஷன் வந்து 48 kHz 24 bit தான் இருக்கும். இப்போல்லாம் வரது மினிமமாகவே 192 96 kHz 24 bit அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ்டு ப்ராசஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இன்பில்டாகவே வருது. இன்னொரு அடிஷ்னலாக இதில் இப்போ நம்ம இந்த வண்டியில் என்ன டிஎஸ்பி போட்டிருக்கோம்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த டிஎஸ்பி போடுறோம் ஒசைல். இது பார்த்திங்கன்னா 8 channel ஆம்ப்ளிஃபையர், 8 channel டிஎஸ்பி ஆம்ப்ளிஃபையர் வந்து இதில் பெர் சேனல் 50 watts RMS இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இதில் ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. இது சிப்செட் பார்த்திங்கன்னா ஏகேஎன் சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹெட் யூனிட்டே இந்த டிஎஸ்பி பொறுத்தளவு நம்மளுக்கு தேவையே இல்லை. டேரெக்டாக உங்களோட ஃபோனில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணாலே 192 kHz 24 bit டேரெக்டாக எடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி தான் இது ஓடிஜி டிஎஸ்பி. இது வந்து புதுசாக வந்திருக்கு. இது வந்து நியூ டு த மார்க்கெட். இனிமேல் வர டிஎஸ்பிஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஎஸ்பிஸ் தான் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இது ஃபியூச்சர் டெக்னாலஜி. இது வந்து ஒசைலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ்பி வந்து ஒசைலில் ப்ளஸ் ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையர். இது மோனோ ஆம்ப்ளிஃபையர் எப்போ போல சவுண்ட் பூஸ்டர். சப்வூஃபர் வந்து இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸ் சீரிஸ் 103 அதுவும் லேட்டஸ்ட் சப்வூஃபர் தான். இதுதான் இந்த என்டையர் காம்பினேஷன். டேம்பிங் பார்த்தீங்கன்னா ஒசைலோட டேம்பிங் 2mm டேம்பிங் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டுவல் ஏர் டேம்பிங், 4 டோர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஸோ ஒரே ஒரு இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரே ஒரு டிஎஸ்பி, ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையர், தட்ஸ் இட். எதுவுமே வந்து அடிஷ்னலாக எந்த ஆம்ப்ளிஃபையரில். ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து நிறைய ரெடியூஸ் ஆகும். இப்போ மல்டிபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் போடும்போது அதுக்குன்னு ஒயரிங் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிஎஸ்பியும் 60,000 தான் எம்ஆர்பி. ஸோ இது ஒரு பெரிய பட்ஜெட்டடாக போகிறது இல்லை. இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2.3 2.4 தான் இந்த செட்டப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கம்மியாகவும் பண்ண முடியும்.
அதுக்கும் நம்மகிட்ட டிஎஸ்பிஸ் அவைலபிள் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நேரில் வாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில டிஎஸ்பிஸ் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 10 சேனல் வித் 8 சேனல் ஆம்பிளிஃபையர், பர் சேனல் 50 வாட்ஸ் ஆகும். சேம் இதே ஏகேஎம் வெல்வோ சிப்ஸோட வருது. அது வந்து 12 சேனல் வரைக்குமே நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்ல ப்ரைஸிங்கு, பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கும். நீங்கள் நேரில் வாங்க. அப்போ தான் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தர் எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ப்ரைஸ் சொல்லுங்கன்னு. இது ஏன் நம்ம ப்ரைஸ் சொல்கிறதில்ல அப்படின்னா, இது அந்த ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணும்போது இது எனக்கு மட்டும் அது பெனிஃபிட்டுங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா எனக்கு ஒரு ப்ரைஸிங் கிடைக்கும், இன்னொரு டீலருக்கு ஒரு ப்ரைஸிங் கிடைக்கும். அவர் ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவார், நாங்கள் ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து மற்றவங்கள பாதிக்கும். ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டில் இருக்கேன், என்னால் ப்ரைஸ் கம்மியாக தர முடியும். ஆனால் அதே ஒரு ரீட்டைலர் வந்து என்னால் அது நான் ப்ரைஸ் ரிவீல் பண்ணும்போது அது அவருக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அவங்க கவுண்டரில் அந்த ப்ரைஸிங் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு கஸ்டமர் அந்த தேவையில்லாமல் அங்கே ஒரு டிபேட் மாதிரி போகும். அது தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா எங்களால் எந்த ஒரு டீலர் ஆகட்டும் யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறத நான் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. இதை சொன்னால் இவன் இப்படிலாம் சொல்கிறான்னு ஓவராக இருக்க மாதிரி நினைப்பீங்க. இதுதான் ஃபேக்ட். அதுக்காக தான் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. நீங்கள் நேரில் வாங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், 100% ப்ரைஸ் சொல்லுவோம். அதிலெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா அது 1-to-1 கம்யூனிகேஷன், அது பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து கம்ப்ளீட் ஓப்பன். ஏன்னா நான் ஒரு இதுக்கு ஆப்ரேட் பண்ணுவேன், இன்னொரு இதுக்கு ஆப்ரேட் பண்ணுவேன். அது என்னோட சாய்ஸ் இல்லையா? நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறது என்னோட சாய்ஸ். அது வந்து என்னால் அதை மற்றவங்களும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பாலிசி. ஸோ அதுதான் ப்ரைஸ் நாங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், 100% ப்ரைஸ் சொல்லுவோம். எதுக்காக இருந்தாலும் ப்ரைஸ் சொல்லுவோம், நோ இஷ்யூஸ். அதை பற்றியெல்லாம் எந்த ரீஸும் கிடையாது. நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 100% 3-way செட்டப்புக்கு சூப்பர்பான ஆஃபர்ஸ் எல்லாம், பேக்கேஜ் எல்லாம் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அது நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் தரோம். தேங்க்யூ.